வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் தனியார் துறையினர் முக்கிய பங்காற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு முனைப்பான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆல்கஹால் சாரா கல்லீரல் பெருக்க நோயை கட்டுப்படுத்தும் பணிகள் தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத் துறையில் இந்தியா சுயசார்பு அடையும் விதமாக பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிப்பதுடன் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதிலும் தனியார் துறை முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாதுகாப்புத்துறைக்கான ஒதுக்கீடுகளை திறம்பட செயல்படுத்துவது குறித்த இணையவழி கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் 21ஆம் நூற்றாண்டின் தேவைக்கு ஏற்ப பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுப்பதில் தனியார் துறையினர் அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாதுகாப்புத்துறைக்கான மூலதன ஒதுக்கீடு 19% அதிகரிக்கப்பட்டிருப்பது இத்துறையை நவீனப்படுத்துவது என்ற அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான பொருட்கள் உள்நாட்டிலேயே கொள்முதல் செய்யப்படும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இத்துறையில் வெளிநாட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி, மாறாக பாதுகாப்பு சாதனங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹூக்ளி மாவட்டத்தில் இன்று பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசியல் மட்டுமின்றி மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கான மாற்றத்தையும் மக்கள் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் ஆளும் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு ஏழை எளிய மற்றும் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் அம்மாநிலத்திற்கு 1700 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் மாநில அரசு அதில் 609 கோடி ரூபாயை மட்டுமே பயன்படுத்தியதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். கிராமப்புற இளைஞர்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள் பிரதமரின் ஊரக திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு முனைப்பான நடவடிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிளக்வா என்ற இடத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் திறன் மேம்பாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் நாடுகள் மட்டுமே விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று கூறினார். ஸ்டார்ட் அப் இந்தியா, புதிய தேசிய கல்விக் கொள்கை போன்றவை இளைஞர்களின் திறனை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மேம்படுத்தும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முன்னதாக இணையவழி கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையிலேயே பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பாதுகாப்பு மூலதன செலவினங்களுக்காக தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார். கோவிட் தொற்று இடர்பாட்டு காலத்தில் பாதிப்புக்குள்ளான அனைத்து தொழில்களுக்கும் தேவையான உதவிகள் மற்றும் சலுகைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொம்மை கண்காட்சி 2021 காணொலி வாயிலாக இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதன்முறையாக நடைபெறும் நாடு தழுவிய பிரம்மாண்ட இந்த பொம்மை கண்காட்சி சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் உலக அளவில் இந்தியாவின் வர்த்தகத்தை பெருக்கும் நோக்கில் நடைபெறவுள்ளது. அறிவியல் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கு உதவும் வகையிலும், நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை வெளிக்கொணரும் வகையிலும் ஆக்கப்பூர்வமான கைவினை பொம்மைகளும் நவீன கருவிகளைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட பொம்மைகளும் காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த பொம்மை கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு இடம்பெறவுள்ளன. இந்திய பொம்மை கண்காட்சி 2021 காணொலி வாயிலாக பங்கேற்க விரும்புவோர் www.theindiatoyfair.in என்ற இணையதள முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என இலங்கை அரசிடம் மத்திய அரசு கண்டிப்புடன் எடுத்துக் கூறியிருப்பதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். பாமக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் கோரிக்கைக்கு பதிலளித்துள்ள அமைச்சர், கடந்த மாதம் தமிழக மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படை படகு மோதி அதிலிருந்த மீனவர்கள் உயிரிழக்க நேரிட்டது குறித்து இலங்கைக்கான இந்திய தூதர் மூலமாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரிடம் இந்தியாவின் சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதுதவிர கோவிட் பாதிப்பு காரணமாக பல்வேறு
பல்வேறு நாடுகளில் சிக்கித் தவித்த தமிழகத்தைச் சேர்ந்த 3,44,937 பேர் தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாகவும் திரு முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். ஆல்கஹால் சாராத கல்லீரல் பெருக்க நோயை கண்டறிந்து அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்த நாடு இந்தியா என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். ஆல்கஹால் சாரா கல்லீரல் பெருக்க நோயை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று வெளியிட்டு பேசிய அவர், புற்றுநோய், நீரிழிவு, இதய சம்பந்தமான நோய்கள், வலிப்பு நோய் போன்றவற்றை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தேசிய அளவிலான நோய் தடுப்பு திட்டத்தில் ஆல்கஹால் சாரா கல்லீரல் பெருக்க நோயும் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கல்லீரலில் அளவுக்கு அதிகமாக கொழுப்புப் பொருட்கள் சேர்வதால் அதன் செயல்பாடு பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு கல்லீரல் பெருக்க நோயும் முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார். இந்நோயை கண்டறிவதற்கும் தடுப்பதற்குமான தொலைநோக்கு திட்டத்தை மத்திய அரசு தயாரித்துள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான அரசு தோல்வியடைந்ததை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து அவர் தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாராயணசாமி, தமது அமைச்சரவை சகாக்களும் தமது கட்சியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்களும் திமுக உறுப்பினர்களும் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியிருக்கும் ராஜினாமாவை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னதாக சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று காலை தொடங்கியபோது தமது அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை திரு நாராயணசாமி முன்மொழிந்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தின் நிறைவில் நாராயணசாமி தலைமையிலான அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் தோல்வியடைந்ததாக பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அறிவித்தார். தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் காலை 11 மணி அளவில் இதனை தாக்கல் செய்கிறார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெறவுள்ளதால் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரையிலான காலத்தில் ஏற்படக்கூடிய அரசின் செலவினங்களுக்காக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளது. மேலும் மறைந்த தலைவர்கள் வ. உ. சிதம்பரனார், டாக்டர் பி. சுப்பராயன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோரின் திருவுருவப் படங்களை சட்டப்பேரவை வளாகத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை திறந்து வைக்க உள்ளார். நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசி இதுவரை 1,11,00,000 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,681 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நாட்டில் கோவிட்-19 நோயிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.22% அதிகரித்துள்ளது. 2வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் பெங்களூருவில் நடைபெறும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆந்திரா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் தமிழக அணியை வென்றது. இந்தூரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தமிழக அணி 176 ரன் எடுத்தது. 177 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆந்திரா அணி 29.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் தனியார் துறையினர் முக்கிய பங்காற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு முனைப்பான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆல்கஹால் சாரா கல்லீரல் பெருக்க நோயை கட்டுப்படுத்தும் பணிகள் தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.